ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லேர்னிங் அவுட்கம் காம்பிடன்சி பேஸ்டு டெஸ்ட், அதாவது கற்றல் விளைவு திறன் வழி மதிப்பீட்டு தேர்வுகளை எவ்வாறு நடத்துவது, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எந்த வெப்சைட்ல போயிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும், ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கிங்க. நாங்க குரோம் ப்ரௌசர் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிறேன். சர்ச் என்ஜின்ல போயிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் இங்க பாருங்க, exam.tnschools.gov.in. இந்த வெப்சைட் அட்ரஸ் தான் போகணும். எக்ஸாம்ஸ் அந்த வெப்சைட் அட்ரஸ்ல போகக்கூடாது, அதாவது EXAMS அப்படின்றதுல போகக்கூடாது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாருங்க, இங்க ரெண்டாவதா வர ஆப்ஷன்ஸ் TN ஸ்கூல் அப்படின்றது பாருங்க, EXAM அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம உள்ள போறோம். உள்ள போனோடனே பாருங்க, எனக்கு சைன் இன் கேக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போறேன். ஸோ சைன் இன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்க உள்ள வந்தோடனே பாருங்க, உங்களுடைய ஸ்கூல் பேரை தலைப்புல காட்டும். எனக்கு காட்டுது பாருங்க, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மலைக்கோட்டாலம் அப்படின்னு காட்டுது. மேல என்னுடைய பேரும் காட்டுது. நீங்க செய்ய வேண்டியது பாருங்க, கீழே தலைப்புல டிஸ்கிரிப்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்க, டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க பாருங்க, கீழே உங்களுக்கு உங்க கிளாஸுக்கு உரிய கொஸ்டின் பேப்பர் கீழே அந்த பாப்அப் விண்டோ வந்துடும். டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த டவுன்லோட் கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்க உங்க கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்கூலினுடைய யூடிஎஸ் கோட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஹிட்டனா உங்களுக்கு அழகா வாட்டர் மார்க்கோட உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்துடும். நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க ஹெச்எம் சார்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸ்கூல்ல அவங்க சொன்ன டேட்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க. எக்ஸாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்க கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுத்தாதான் அடுத்த நாள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நீங்க கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்றீங்க, அடுத்தது சொன்ன டேட்ல எக்ஸாம் வைக்கிறீங்க. எக்ஸாம் வச்சு முடிச்சிட்ட பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே போல வழக்கம் போல பிரவுசர்ல exam.tnschools.gov.in அதே வெப்சைட் அட்ரஸ்க்கு உள்ள போங்க. நீங்க உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்க ஸ்கூல் பேரையும் உங்க பேரையும் இங்க காட்டும். ஸோ இதுல டெஸ்கிரிப்டிவ் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத கொடுக்காம பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு எக்ஸாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு இங்க ஒரு விண்டோ ஓபன் ஆகும். ஸோ ஃபீட்பேக்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ கொஞ்சம் தெளிவா கவனிங்க டீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க தலைப்புல ஃபீட்பேக் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். கீழே என்ன இருக்கு பாருங்க, கிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஓபன் ஆகும். ஸோ இந்த கிவ் ஃபீட்பேக் அப்படின்ற இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத நீங்க கிளிக் பண்றீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டெமோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ல தான் நீங்க இருக்கிற ஒவ்வொரு பிளாங்கையும் நீங்க என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதை எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் யூஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும், AC CEO அப்படின்னு காட்டும். ஸோ நீங்க எல்லாருமே AC அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்க காலத்துல இந்த டேட் அப்படின்ற மார்க்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல மந்த், டேட், இயர், அதாவது டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம், எக்ஸாம் என்னைக்கு நடந்ததோ அந்த டேட்டை நீங்க செலக்ட் பண்ணி இன்புட் கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்க, மூணாவது காலத்துல என்ன கேக்குறாங்க பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் செக்ஷன்ஸ், அதாவது உங்க ஐடியில நீங்க எத்தனை கிளாஸுக்கு நீங்க டெஸ்ட் வச்சீங்க அப்படின்றது கேக்குறாங்க. சோ என்னுடைய ஐடியில ஒரு கிளாஸ் மட்டும் தான் நான் 1ன்னு போட்டுக்கிறேன். உங்க ஐடியில 2 கிளாஸ் 2ன்னு போட்டுக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது காலத்துல என்ன இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் ஹூ ரிசீவ்ட் அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர், நீங்க எத்தனை செக்ஷனுக்கு நீங்க எக்ஸாம் வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நீங்க 2 செக்ஷன் அப்படின்னா 2ன்னு கொடுங்க, 1ன்னா 1ன்னு கொடுங்க. அதுக்கடுத்து பாருங்க, கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசீவ்ட் த அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர், அதாவது உங்க கிளாஸுக்கு நீங்க டெஸ்ட் வச்சிருப்பீங்க, தேர்வு எழுதின மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கையை கீழே கொடுத்துருங்க. இங்க ஒரு 50ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ உங்க கிளாஸ்ல எவ்வளவு எண்ணிக்கையோ அதை கொடுத்துருங்க. கடைசியா பாருங்க, ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ரிமார்க் அப்படின்ற காலத்துல தேவைப்பட்டா நீங்க எந்த ரிமார்க்ஸ் வேணா கொடுக்கலாம். வெரி நைஸ், குட்,
வெரி குட், எக்ஸலண்ட், இல்ல வேற உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே பாருங்க சப்மிட் அப்படின்றது நீங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதாங்க நீங்க அந்த எந்த வெப்சைட்ல போயிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அதே வெப்சைட்லயே போயிட்டு ஃபீட்பேக்கை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்தெந்த டேட்ல எந்தெந்த கிளாஸுக்கு கொஸ்டின், ஸோ நம்ம பள்ளி கல்வித்துறை என்ன நமக்கு தெளிவுரா ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விதிமுறைகளை அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. தேங்க்யூ டே டீச்சர்ஸ்.